இந்தியா ஊட்டியில் ரோஜா கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான பல வண்ண மலர்களால் வடிவமைக்கப்பட்ட பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் கோடை விடுமுறையின் போது வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். ரோஜா பூங்காவில் 4000 ரோஜா செடிகளில் 40 வகையான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருப்பதுடன் கண்காட்சியை முன்னிட்டு காலையிலேயே ரோஜா பூங்காவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக வருடந்தோறும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழா நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஊட்டியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஊட்டி ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி ஆரம்பமாகியுள்ளதுடன் கண்காட்சியை செய்தித்துறை அமைச்சர் மூனா பேனா சாமிநாதன் ஆரம்பித்து வைத்தார். கண்காட்சியை முன்னிட்டு ரோஜா பூங்கா முழுவதும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட நுழைவு வாயிலில் தோரணங்கள் கட்டப்பட்டு ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல வண்ண ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்களும் வடிவமைக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 20,000 பல வண்ண ரோஜா மலர்களை கொண்டு டால்பின் அலங்காரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ஆயிரம் ரோஜா மலர்களை கொண்டு சிப்பி, நத்தை, மீன், பென்குயின் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களும் உருவாக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியை முன்னிட்டு ரோஜா பூங்காவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து தமது மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர்.